சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அங்க இருக்கு மாலை இருக்கு. அண்ணே வணக்கண்ணே. வாங்க தம்பி வாங்க. மாலை வேணுமா? என்ன மாலை வேணும் பாருங்க. பிரபு நல்லா பெரிய மாலையா வாங்கணும் சாமிக்கு. அண்ணே ஒரு பெரிய மாலையா வேணும். எவ்வளவுண்ணே விலை? 800 ரூபா தான். 800 ரூபாவா? சரி இந்த சின்ன மாலைக்கு 300 ரூபா தம்பி. 300 ரூபாவா? என்னண்ணே விலையெல்லாம் பயங்கரமா இருக்கு. கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு போனாலே பெரிய மாலை 300 ரூபா தான். அப்படியா? அப்ப கோயம்பேடு மார்க்கெட்லயே வாங்கிக்கங்க. அண்ணே என்னண்ணே இப்படி பேசுறீங்க? வேற எப்படி பேச சொல்றீங்க? இல்லண்ணே என்ன சாமிக்கு போடுற மாலை, அதுல லாபம் வச்சுக்கோங்க, நான் வேணான்னு சொல்லல. அதுக்குன்னு அநியாயத்துக்கு விலை சொன்னா முடியுமா? ஒரே விலை, பேரம் பேசாம சொல்லுங்க. சரிம்மா 500 ரூபா கொடுமா. சரிங்கண்ணே. அதுல 500 ரூபாவே ஜாஸ்தி. பாரு அந்த சின்ன மாலை 100 ரூபாய் கேட்டு பாரு. ஆரம்பிச்சிட்டீங்களா? சாமிக்கு போடுற மாலை பேரம் பேசக்கூடாது. 500 ரூபாய் எடுங்க. எடுங்க. எனக்கும் பேரம் பேசுறதுனால பிடிக்காது, உனக்காக தான் கேட்டேன். ஐயோ 500 ரூபா, ஏன் 500 ரூபா போச்சே. இந்தாங்கண்ணே. இந்த மாலை எடுத்துக்க தம்பி. இந்த மாலை இதுவா? அதான். இந்த மாலை சூப்பரா இருக்கு. வாங்க. 500 ரூபா நோட்டு வெயிட் கூட இல்ல. இந்த மாலை 500 ரூபாயா? கடவுளே பாத்துக்க. மாலை வாங்கியாச்சா? பாப்பா உள்ள போலாம். போலாம்ப்பா. ரோகிணி தட்டம் அண்ணிக்கிட்ட குடுமா. சரி பாட்டி. இந்தாங்க. வரது இல்லையே. வாங்க போலாம். வாங்க எல்லாரும். வாங்க ஐயா. வணக்கம். 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 என்ன விசேஷம்? வீட்டுல விசேஷம்யா. பையனுக்கு கல்யாணம். முதல் பத்திரிக்கைய அம்மன் பாதத்துல வச்சு பூஜை பண்ணணும். சிறப்பா பண்ணிடலாம். அம்மனுக்கு இப்பதான் அபிஷேகம் முடிஞ்சது. அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படியே காத்தாட பிரகாரத்துல கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிட்டு இருங்க. மணி அடிச்சு கூப்பிடுறேன், அப்ப வாங்க. சிறப்பா பண்ணிடலாம். நல்லதுங்க. வாங்க. சரி அங்கே போய் உட்காரு. வாமா போங்க போங்க. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்களே, அப்படி இருக்க கூடாதே. கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ஏதாவது பிரச்சனை கிளப்பி விட்டாகணுமே. ஆண்டவா. சிவா இங்க உட்காரலாமா? என்னால உட்கார முடியாது இல்லையா, நான் நிக்கிறேன். இங்க உட்காந்துக்கலாமா? பரவாயில்ல. சரி இப்படி உட்காருமா. காலரா உட்காருமா. அதே மாலை போலாமா? வா. அண்ணே ஒரு நிமிஷம். இந்த மாலை என்ன விலைண்ணே? 450 ரூபாப்பா. 450 ரூபாயா? வாங்க. ஆஹா, கேட்டியா ஆதுர? 450 ரூபாயா? அந்த கடைக்காரன் நம்மள நல்லா ஏமாத்திட்டான். முழுசா 500 ரூபா வாங்கி போட்டுட்டு நம்மள சீட் பண்ணிட்டான். அவனை விடக்கூடாது. அந்த ஆளுக்கு 450 ரூபாய் கொடுத்துட்டு நமக்கு மட்டும் 500 ரூபாய் கொடுத்துருக்கான்னு என்ன அர்த்தம்? நம்ம நெத்தியில இழிச்ச வாயின்னு எழுதி ஒட்டி இருக்கா என்ன? அவன சரி நான் போய் 50 ரூபா வாங்கிட்டு வரேன். எங்க இருங்க, உட்காருங்க. என்ன ஆதுர? ஐயோ ஐயோ ஐயோ, 50 ரூபாய்க்கு பதிலா 500 ரூபா அனுப்பிட்டேன். என் பணம் 450 ரூபா அதிகமா உங்ககிட்ட போயிடுச்சு. என்ன ஆதுர? அந்த கடைக்காரன் நம்மள 50 ரூபா ஏமாத்திருக்கான்னு சொல்றேன், நீ சிரிச்சிட்டு இருக்க. இந்த 450க்கும் நமக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குல்லங்க. என்ன சொல்ற? நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஷேரிங் கேப்ல மீட் பண்ணது தற்செயலா நடந்த ஒரு விஷயமா இருந்தாலும்
அதுக்கப்புறமா நம்மள அதிகமா பேச வச்சது, சண்டை போட வச்சது, பழக வச்சது, அதெல்லாம் அந்த 450 ரூபா தானே? இன்னைக்கு நாம நம்ம கல்யாண பத்திரிக்கையை வச்சு சாமி கும்பிட வந்திருக்கோம்னா இதுக்கு அடிப்படை காரணமா இருக்கிறது அந்த 450 ரூபா தானே? அந்த 450 ரூபாய் இப்ப மறுபடியும் நம்ம வாழ்க்கையில வந்து எப்படி விளையாடுதுன்னு நினைச்சு பார்த்தேன். என்ன அறியாமலேயே சிரிப்பு வந்துருச்சு. கரெக்ட் தான். என் லைஃப்ல உன்னை கொண்டு வந்து சேர்த்தது அந்த 450 ருபீஸ் தான். அதை மறக்கவே முடியாது. ஆனாலும் அந்த கடைக்காரன் 50 ரூபாய் ஏமாத்திட்டானே. விடுங்க, அந்த 50 ரூபாய்க்கு அவர் தான் குழந்தைக்கு ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டோ இல்ல வீட்டுக்கு ஏதாவது பார்சல் வாங்கிட்டு போய் சந்தோஷப்பட்டுக்கிறாருன்னா அது நமக்கு சாமி ஆசீர்வாதம் மாதிரிதாங்க. ஆமா ஆமா. பாத்தீங்களா, சாமியே ஆமா ஆமான்னு சொல்லுது. போலாம் சிவா. வாங்க எல்லாரும். எந்திரிங்க எந்திரிங்க. வாங்கம்மா வாங்க எல்லாரும் வாங்க. வாங்கம்மா. வாங்க, வந்துட்டீங்களா? சொல்லுங்க, யார் பேருக்கு அர்ச்சனை? அம்மன் பேருக்கே பண்ணிடுங்க ஐயா. தட்டை கொடுங்க. அந்த தட்டை கொடுமா. இந்தாங்க. ஓம் சக்தியே போற்றுவோம், ஓங்கார அனந்தியே போற்றுவோம், உறவுக்கும் உறவானவளே போற்றுவோம், உள்ளமலர் உகந்தவளே ஓதரி. நில்லுங்க. வாங்க வாங்க வாங்க. பூசாரி ஐயா, 50 ரூபா ஆப்பிளும் 20 ரூபா தேங்காவும் இருக்கிற தட்டை அப்படி ஓரமா வச்சுட்டு என் பொண்ணு கையில இருக்கிற தட்டை வாங்கிட்டு போய் பல கோடி ரூபாய் டெண்டர் எனக்கே கிடைக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அம்மன் பாதத்துல வச்சு அப்படியே பிரம்மாண்டமா பூஜை பண்ணி கொண்டு வாங்க. அது வந்து ஓ. ம். ம்.